ஓகே. ஸோ இந்த முருகர் விக்கிரகம் வந்து வாங்கினதுக்கு அப்புறமா தான், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லேண்ட் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அந்த லேண்ட் இஷ்யூ வந்து ரொம்ப நாள் தடைப்பட்டு இருந்துச்சு. இது வாங்கிட்டு போனப்போ எனக்கு கிளியர் ஆகி இது இல்லை இவ்வளோ தான் என்னுடைய பட்ஜெட் இருக்குன்னா அவங்க 1 இன்ச்சு 2 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி போகலாம். சில பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப அழகாக பெரிய ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு 2 இன்ச்சோ இல்லை 5 இன்ச்சோ வாங்கிச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்புறம் விளக்குன்னு ஆரம்பித்தோம். ஸோ அதிலே வந்து சில பர்டிகுலர் டிசைன் விளக்கு, ஒரு சில டிசைன் சிலை வந்து கிடைக்காம நம்ம தேடிட்டே இருப்போம். ஒரு முக விளக்கு நார்மலாக எல்லாருமே வைக்கிறது, 5 முக விளக்கு வந்து பஞ்சபூதங்களே குறிக்கிறது. ஸோ அதேமாதிரி 7 முக விளக்கு இருக்கும். 7 முகம் வந்து 7 சக்ராஸை குறிக்கிறது. ஒரு சிலைக்கும் ஒரு கடவுளுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறுகள் இருக்குது. ஒரு பகுதியில் ஒரு வரலாறு இருக்குது. சவுத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, நார்த்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் நம்மளுக்கான புரிதலுமே வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கற்றுக்கக்கூடியது நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் விக்கிரகம் கேட்டிங்கனாலே முருகர் தான் சொல்லுவோம். ஓகே. நம்ம முருகர் வந்து 1 இன்ச்சிலேருந்து 2 அடி 3 அடி வரைக்குமே நம்ம ஷோரூமில் இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக இல்லாமல் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் இருந்த கஸ்டமர்ஸுமே நம்மக்கிட்ட முருகர் சிலைகள் நிறையவே வாங்கியிருக்காங்க. ஸோ எங்களுடைய பேஜை வந்து நம்ம பிரசன்னா சார் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பேஜ் நம்ம ஷாப்புன்னு அந்த ஷாப்புன்னு தெரியாமல் அவர் ஏதாச்சும் இந்த வழியாக போகும்போது பார்த்து உள்ளே வந்தது தான். ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கோயம்புத்தூரில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க, அதே ஸ்னேஹாலியா டெக்ஸ்டைல். ஸோ அதை வாங்கிறதுக்குமே நம்ம கிட்ட தான் திரும்பி வந்திருக்காங்க. 1 இன்ச்சிலேருந்து 6 அடி உயரம் வரைக்கும் நம்ம ஷோரூமில் ஸ்டாக் இருக்காங்க. ஸோ 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர், விஷ்ணு, பெருமாள், இவங்க எல்லா விக்கிரகங்களையும் பெரும்பாலும் 1 இன்ச்லேயே கிடைக்குது. ஸோ சின்ன சைஸில் பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுமாரி வாங்கிக்கலாம். ஹேண்ட்பேக்லேயே வச்சு தூரம் வாங்கி நம்மகிட்ட விக்கிரகம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ரேட். 150 ரூபா. விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்துலாம் இருக்குது. ஸோ 30 ரூபாலேருந்து நம்மக்கிட்ட பொருட்கள் இருக்குது. 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா வரைக்குமே சிலைகள் இருக்குது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட நிறுவனர் மகிழ் கணபதி அவர்கள் தான் இருக்காங்க. மகிழ் வணக்கம். மகிழ் வணக்கம். உங்களோட ஒவ்வொரு வீடியோவிலும் இதான் வந்து ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். அதனால தான் நானும் மகிழ் வணக்கத்தோடையே ஆரம்பித்தேன். இப்போ பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு தெய்வீகம் இருக்கணும். ஆனால் நீங்கள் தெய்வீகம் சார்ந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? ஏன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் செய்யணும், இந்த பிஸ்னஸ்க்குள்ள நம்ம வரணும் அப்படிங்கிற முதல் விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கலை சார்ந்த விஷயங்கள் பிடிக்கும். அந்த ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும், கிராஃப்ட் ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக என் ஆள் மனதில் இருந்ததுனால ஸோ அதை மையமாக வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயமா நடந்திருக்கு. அது தானாகவே நடந்த ஒரு விஷயம்தான் அது. ஓகே. எப்போதுமே நம்மளை ஒரு சக்தி வந்து நகர்த்தி கொண்டு போகும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பல சக்திகளோட தான் இருக்கீங்க. அப்படிங்கும்போது இது எந்த இடத்துல உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு? நான் தொழில் தொடங்கும் போது ஆரம்பத்தில் பித்தளை சாமி சிலைகள் மட்டும் ஆரம்பிக்காமல் நிறைய ப்ராடக்ட்ஸை சேர்த்து தான் நான் மல்டிபிளாக ஆரம்பிச்சது. ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம ஃபுல்லாகவே வந்து தெய்வீகம் சார்ந்தே போயிடலாம், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாகவே க்ரியேட் பண்ணுவோம், நிறைய வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் போய் சேரணுன்றதுக்காக ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய ஷோரூம் ஃபுல்லாகவே வந்து பிராஸ் சாமி விக்கிரகங்கள், விளக்கு அந்த மாதிரி வந்து கொண்டு வர ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமாக உங்கள்கிட்டேருந்து போக 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 உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும்ல, எந்தெந்த சிலைகள் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுத்துருக்கு, கஸ்டமர்ஸோட ரிவ்யூ எப்படி இருந்திருக்கு, எந்த விஷயம் அது? ஸோ இப்போ வந்து முருகர் யுகம்னு சொல்லலாம். ஸோ முருகர் வந்து நம்ம சவுத் சைடில் நல்லா ஃபேமஸ்ஸு. அண்ட் கரண்ட்டாக வந்து நம்ம பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கக்கூடிய விக்கிரகம் பார்த்திங்கன்னா முருகராக இருக்கும். அண்ட் காமனாக டிஃபால்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது நம்மளுடைய முன்முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் இருப்பார். ஸோ லக்ஷ்மி, முருகன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரர், சரஸ்வதி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை அவங்க வாங்கும்போது தான் சொல்ல முடியுமே தவிர பர்டிகுலராக நம்மளுக்கு பிடிச்சது சொல்ல முடியாது. ஓகே. இப்போ முருகர் கொடுத்துருப்பீங்க, கஸ்டமர்ஸ்லேருந்து வர ரிவ்யூஸ்னு ஒன்று இருக்கும். இல்லை சார் நான் கொண்டு போய் இத்தனை நாட்களில் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வந்துச்சு? எது வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துச்சு?
கஸ்டமர் வந்து நிறைய கஸ்டமர் வந்து நிறைய இடத்துல வாங்கியிருப்பாங்க. ஓகே, நிறைய இடத்துல வாங்கியிருப்பாங்க, நிறைய இடத்துல தேடி போயிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க எதிர்பார்த்து போன விஷயங்கள் கிடைக்காம இருக்கும். அது இங்கே வந்த உடனே அதை வாங்கணும்னு வந்திருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணி டக்குன்னு வாங்கியிருப்பாங்க. இதை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமே வந்து நிறைய தடங்கலான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்குன்றதையும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த முருகர் விக்கிரகம் வந்து வாங்கினதுக்கு அப்புறமா தான், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லேண்ட் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அந்த லேண்ட் இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்துச்சு. இது வாங்கிட்டு போனப்போ எனக்கு கிளியர் ஆகி இதுன்றதையும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே வீட்டில் சிலை வச்சு வழிபடணும்னா அது ரொம்ப ரொம்ப சாத்வீகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்தந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வாங்குகிறீங்க, பட் இருந்தாலும் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஒரு விக்கிரகம் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதா? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம், வழிபாடு இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய இஷ்ட தெய்வத்து மூலிமா வந்து செலுத்துகிறாங்க. ஸோ அப்போது இந்த சைஸு தான் வைக்கணுன்ற வந்து விதிமுறை என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க பூஜை ரூமுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விக்கிரகங்கள் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச விக்கிரகங்கள் வாங்கிக்கலாம். அவங்களால மெயின்டைன் பண்ண முடிகிற அளவுக்கு அவங்க வாங்கிக்கலாம். ஒரு 1 இன்ச் தான் எனக்கு பூஜை ரூம் சைஸ் வைக்கிற அளவுக்கு இருக்குது, இல்லை இவ்வளோ தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும், இல்லை இவ்வளோ தான் என்னுடைய பட்ஜெட் இருக்குன்னா அவங்க 1 இன்ச்சு 2 இன்ச்சு 5 இன்ச்சு அந்த மாதிரி போகலாம். சில பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப அழகாக பெரிய ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு 2 இன்ச்சோ இல்லை 5 இன்ச்சோ வாங்கிச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைஸில் தான் வாங்கணுன்ற விதிமுறை கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, அந்த சொல்கிறதுலேயே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சைஸஸ் தான் சொல்கிறாங்களே தவிர குறிப்பிட்ட இது வந்து இவ்வளோ தாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டான ரூல் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா 1 இன்ச்சு கீழே வந்து 1 இன்ச்சு வரைக்கும் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஒருத்தங்க 1/2 அடிக்கு மேலே தான் குள்ளே தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க 1 அடிக்குள்ளே வைக்கணுன்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டமே ஒரு மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள ஒவ்வொரு சிலைகளும் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளை தேடி வரும் அப்படின்னு. அது மாதிரி உங்களை தேடி வந்த விஷயம்னா என்ன சொல்லுங்கள்? ஆக்சுவலாக நிறைய இருக்கும். இந்த 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 தொழிலை நான் ஆரம்பிக்கும் போது சாமி சிலைகள்ன்ற மாதிரி தான் நம்ம ஆரம்பித்தோம். அப்புறம் விளக்குன்னு ஆரம்பித்தோம். ஸோ அதுலேயே வந்து சில பர்டிகுலர் டிசைன் விளக்கு, ஒரு சில டிசைன் சிலை வந்து கிடைக்காம நம்ம தேடிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கிடைக்காம இருக்கும். நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் திடீர்னு வந்து நான் எதிர்பாராத நேரத்தில் ஒரு சப்ளையர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. விளக்காக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும். ஓகே. இந்த விளக்குலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த விளக்கு எதுக்கானது? ஒரு விளக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு முகம் இருக்கிற விளக்காக இருக்கட்டும், ஒரு 4 முகம் உள்ள விளக்குகளோட அந்த அம்சம். ஸோ விளக்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 5 முக விளக்கு வந்து இருக்கும். ஒரு முக விளக்கு நார்மலாக எல்லாருமே வைக்கிறது. 5 முக விளக்கு வந்து பஞ்சபூதங்களே குறிக்கிறது. ஸோ அதேமாதிரி 7 முக விளக்கு இருக்கும். 7 முகம் வந்து 7 சக்ராஸை குறிக்கிறது. நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்ராஸ் குறிக்கிறது. 9 விளக்கு இருக்கிறது வந்து நம்ம நவகிரகத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரியான விளக்கு வேணும். ஸோ பொதுவாக எல்லாருமே வாங்கி வைக்கிறது வந்து பஞ்சலோக விளக்கு தான், அதாவது 5 முக விளக்கு தான் வந்து வாங்கி வைப்பாங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வைப் இருக்கும்ல, அது மாதிரி அந்த வைப்னா எது உங்கள்கிட்ட உள்ள பொருட்கள்ல என்னென்ன மாதிரியான ஒரு பொருளை நம்ம பார்த்த உடனே அதுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கணும், பார்த்த உடனே அழகாக இருக்கணும், அந்த சிரிச்ச முகமாக இருக்கணும், அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து திருத்தமாக இருக்கணும். அது விளக்கில் ஒன்றுமே இருக்காது, பட் ஒன்றுமே ஒர்க் இல்லைனாலுமே பார்த்த உடனே அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்கணும், அந்த வடிவம் வந்து ஹைட்டாக இருக்கட்டும், அந்த வித்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஒரு வைப்பாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விக்கிரகங்கள் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு பெருமாளை வாங்குகிறோம் அப்படின்னா பெருமாளுடைய விக்கிரகம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, எல்லா வேலைப்பாடுகளும் கரெக்டாக இருக்குது. அது சங்குவாக இருக்கட்டும், சக்கரமாக இருக்கட்டும், நாமமாக இருக்கட்டும், எல்லாமே வஸ்திரத்துலேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குன்னா அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பு கொடுக்கும், உடனே அவங்களுக்கு எடுக்கணும்னு தோணும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பொருள் கொடுக்கும்போது சொல்கிற அட்வைஸ்னா என்ன? ஒரு பொருளை வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது எந்த சிலையை ரொம்ப பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சிலை நம்ம வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். அவங்களுடைய வழிபாடு மாதிரி அவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, எப்படி உங்ககிட்ட மட்டும் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, நம்மக்கிட்ட வந்தால் கருத்து போயிருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது யூஸ்வலாக வந்து காற்றில் இருக்க ஈரப்பதம் மெட்டலில் படும்போது அது ரியாக்ட் ஆகிறதுனால தான் அந்த கலர் மாறுது.
ஸோ எவ்ரி வீக் வந்து அவங்க வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. மற்றபடி ஒரு உயிர் கடவுள்னு நம்ம வீட்டில் வாங்கிக்கும் போது அதுக்கு ஒரு உயிர்னு வருது. அந்த உயிரை வந்து நம்ம எந்த அளவுக்குலாம் மதிப்பு கொடுக்கணுமோ, என்ன நெய்வேதியம் வைக்கணுமோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும்னு சொல்லிடுவோம். ஓகே. உங்களோட பிஸ்னஸோட சக்ஸஸ் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க, இதுதான் என்னோட சக்ஸஸ் அப்படின்னு? சரி, நான் கடை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அதே கடை ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அம்பத்தூரில் இருக்கும்போது. ஸோ 250 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும்போது இல்லை நம்ம இதோட நல்லா பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தது. ஒரு 1 இயர் கேப்பில் இந்த ஷோரூமாக நம்ம ஓப்பன் பண்ணோம். இது 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைச்ச பெரிய சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு குவிட் பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது அம்பத்தூருடைய ஷோரூம். ஸோ அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து நடந்த ஒரு அதிசயம் தான் சொல்லுவேன். ஓகே. இப்போ உங்கள்கிட்ட உள்ள சிலைகளுக்குன்னு ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அதில் நீங்கள் வந்து இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஸ்டோரி சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு சிலைக்குன்னு ஒரு கதை இருக்கும். தசாவதாரம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ பெருமாளுடைய 10 அவதாரங்கள் வந்து ஒரு அவதாரத்துக்குமே ஒரு கதைகள் இருக்கும். ஸோ ஒன்று வந்து வீரத்துக்கு இருக்கும், ஒன்று வந்து தைரியத்துக்கு இருக்கும், ஸோ ஒன்று வந்து படைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ந்து வந்து தசாவதாரத்தில் இருக்கும். அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ஓகே. இப்போ ரொம்ப யூனிக்கான சிலைகள்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? நம்மக்கிட்ட யூனிக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஐடல்ஸ் வந்து நான் யூனிக்காக சொல்லுவேன். ஸோ காப்பர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி, அண்ட் அது வந்து ஒர்க் வந்து டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதேமாரி பிராஸ்லேயே வந்து அந்தமாதிரி நிறைய இருக்குது. ஸோ சின்ன சைஸ் 1 இன்ச்சிலேருந்து 6 அடி உயரம் வரைக்குமே நம்மக்கிட்ட சிலைகள் இருக்குது. நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன்னா யூனிக்காக இருக்கிற ஐட்டம், கொஞ்சம் நல்ல ஒர்க் இருக்கிற ஐட்டமாக தான் நம்ம வாங்குறது. கொஞ்சம் நார்மல் குவாலிட்டியில் இருக்கலாம் நம்ம வாங்கி வைக்கிறது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட பெரும்பாலும் எல்லாமே வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்குமே அவதாரங்கள் இருக்கும். அந்த எல்லா அவதாரத்தையும் கொண்டு வரதுங்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்க? ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயம் கிடைக்கும், ஒரு சில விஷயம் கிடைக்காது அப்படிங்கிறது. ஆமாம், இது ஆரம்ப காலத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த அறிவு வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இதுக்குள்ளே வரும்போது தான் ஓகே இவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க மேட்ச் ஆகுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் தேவை, மக்கள் கேட்குறாங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்றதே புரிஞ்சுக்கிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ போக போக சப்ளையர் மூலியமாகவும் மார்க்கெட் மூலியமாகவுமே கஸ்டமர் மூலியமாகவும் நம்ம தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னமும் வரைக்கும் சில குருமார்களுடைய விக்கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தேடிகிட்டே இருக்கும், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில விக்கிரகங்கள் வந்து சில பர்டிகுலர், இப்போ விநாயகர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் இருக்காங்க. சித்தி புத்தியாக இருக்கட்டும், இல்லை தலப்பா கட்டி கட்டின விநாயகராக இருக்கட்டும், வலம்புரி இடம்புரி, இந்த மாதிரி விநாயகர்லேயே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் இருக்கும். ஸோ அதில் ஒரு சில விநாயகர்லாம் வந்து நம்மளுக்கே கிடைக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நான் தேடிகிட்டே இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் எனக்கும் கிடைச்சிடும் எல்லாமே. ஓகே. எப்போதுமே இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லா மனுஷனுக்குமே வரும். நீங்கள் வந்து இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கீங்களா அப்படின்னா கூட எந்த சுச்சுவேஷனில் இந்த டிவைன் பவர் நம்மளை சேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அது எப்போ? இதுவே நான் உதாரணம், இந்த ஷோரூம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது என்கிட்ட. ஸோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு நான் அதுக்கான ஸ்டெப்பு மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாமே எனக்கு இந்த பிரபஞ்சத்துமே அமைச்சு கொடுத்தா மாதிரி தான் இதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இப்போ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றமாக இருந்துச்சு? நான் வந்து இப்படி இதுலேருந்து இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், ஆன்மீக ரீதியாக இவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒன்று விஷயம். ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கிடையாது, கடவுள் நம்பிக்கை உள்ளவன். ஓகேங்களா? கடவுள்னாலே ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், நல்லதா கெட்டதா உண்மையா இல்லையா நம்ம பார்க்கும்போது, இதுக்குள்ளே நம்ம இருக்கும்போது தான் ஓகே ஒரு சிலைக்கும் ஒரு கடவுளுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறுகள் இருக்குது, ஒரு பகுதியில் ஒரு வரலாறு இருக்குது. இப்போ சவுத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, நார்த்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் நம்மளுக்கான புரிதலுமே வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ வந்து வராகி, பிரத்யங்கியா தேவி, இது மாதிரியான தெய்வங்கள்லாம் கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள். அப்படிங்கும் போது இந்த மாதிரியான தெய்வ சிலைகளை வீட்டில் வச்சு வழிபடுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிம்பாங்க. அப்படிங்கும் போது வர கஸ்டமர்ஸ் இந்த சிலையை கேட்கும்போதும் சரி, இந்த சிலைகளை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
எனக்கு பெரும்பாலும் கஸ்டமர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியுன்றது அவங்களுடைய நினைப்பா இருக்கும். எனக்கு தெரியுமோ தெரியாதோ ஒன்று அவங்களுடைய நினைப்பு கண்டிப்பாக இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் அதை வாங்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து உக்கிரமான தெய்வம்ன்றது அவங்களுக்கே தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்போ அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு வருவாங்க, இல்லை என்கிட்டயும் சில பேர் கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இவங்களாம் வந்து ஒரு உக்கிரமான தெய்வங்கள், நீங்கள் வச்சு வழிபடும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், நீங்கள் அதுக்கு ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கொண்டு போகணும். அண்ட் உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகளாக இருக்கட்டும், கெஸ்ட் யாராக இருந்தாலுமே வந்து இதை பற்றினா வெவ்வேறு கருத்துக்கள் அவங்க சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கணும், இல்லை நீங்கள் அதை பைபாஸ் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றத நம்ம அட்வைஸாக கொடுக்கணும். ஓகே, இந்த தெய்வங்கள் வழிபடும் முறை அப்படின்னா என்ன? நான் ஒரு தெரியாத ஒரு நபராக உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படின்னா எப்படி வழிபடும் இந்த தெய்வங்கள்? சரி, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ விநாயகர் எடுத்தீங்கன்னா லட்டு, கொழுக்கட்டை இது பிடிக்கும். ஸோ காமனாக வந்து அபிஷேகம் பண்ணுறது வந்து என்னென்னா பன்னீர் அபிஷேகம், குங்குமம்ல சந்தன அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் கொடுக்கறது பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கும். ஸோ அந்தமாரி அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபடலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணணும்னா சில பேருக்கு அந்த பழக்கமே இல்லாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோதான், இதை மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணீரை விட்டு நல்லா அலம்பி பொட்டு பூ வச்சு வழிபடணும். அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச பிரசாத நெய்வேத்தியத்தை அவங்க வைக்கலாம். ஓகே, இப்போ இது முருகன் யுகம் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் சிலைகள் எந்த அளவுக்கு விற்பனை ஆயிருக்கு? நம்மக்கிட்ட ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் விக்கிரகம் கேட்டீங்கனாலே முருகர் தான் நான் சொல்லுவோம். ஓகே, நம்ம முருகர் வந்து 1 இன்ச்சில் இருந்து 2 அடி 3 அடி வரைக்குமே நம்ம ஷோரூமில் இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் இருந்த கஸ்டமர்ஸுமே நம்மக்கிட்ட முருகர் சிலைகள் நிறையவே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய விக்கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா முருகர் தான் சொல்லுவேன். ஒரு இடத்துக்கு இருக்கும்ல, நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு, எந்த இடம் உங்களுக்கு ரீச் ஆகிட்டோன்னு உங்களுக்கே உணர்த்துச்சு? இது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை பெருமையாக நினச்சிக்கூடாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இன்னும் பெருசாக ரீச் ஆகலை, இன்னும் நிறைய வளர வேண்டியது இருக்குது, கற்றுக்க வேண்டியது இருக்குது, நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஈக்குவலாக நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்காங்கன்றது தான் என்னுடைய ஒரு விஷயம். நம்ம பெருமைப்படத்துக்கு இல்லை, ஆண்டவ புண்ணியத்தில் எல்லாமே எனக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாகவே கொடுத்துருக்காருன்றதை நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இன்னொன்று முக்கியம், உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ பின் பண்ணி வச்சுருக்கீங்க, ஸ்னேகாவும் பிரசன்னாவும் வந்து அவங்க வந்து அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். அது எப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு? அவங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க? சரி, எனக்கு அம்பத்தூர் ஷோரூமில் இருக்கிற வரைக்குமே எனக்கு செலிப்ரிட்டி கஸ்டமர்ஸாக வந்தது வந்து கிடையாது. மீடியாஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமாக நான் பார்த்துட்டு ஒரு புதுசாக இருந்துச்சு. இந்த ஷோரூம் ஆரம்பித்தோடனே எங்களுடைய பேஜை வந்து நம்ம பிரசன்னா சார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பேஜ் நம்ம அந்த ஷாப்புன்னு தெரியாமல் அவர் ஏதாச்சுமா இந்த வழியாக போகும்போது பார்த்து உள்ளே வந்தது தான். ஸ்னேகாலயான்ற அவங்களுடைய டெக்ஸ்டைல் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த ஷோரூமுக்கு தேவையான பூஜா ஐட்டம், சாமி விக்கிரகங்கள் வாங்கணுன்றதுக்காக சார் ஃபர்ஸ்ட் வந்திருந்தார். அதுக்கப்புறமா 2 பேருமே வந்திருந்தாங்க. 2 பேருமே வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இவங்க வந்திருக்காங்களே. ஏன்னா சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெலிவிஷன் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், கொஞ்சம் நார்மல் சைடு ரோல்ஸில் இருக்கிறவங்கன்னா அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். லீட் ரோலில் இருக்கிறவங்க வந்துருக்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எனக்காக இருக்கட்டும், நம்ம ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் ஓப்பன் பண்ண ஷோரூமுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அதை முடிச்சு 1 வருஷம் கழிச்சு அவங்க கோயம்புத்தூரில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க, அதே ஸ்னேகாலயா டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அதை வாங்கிறதுக்குமே நம்மக்கிட்ட தான் திரும்பி வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ அது எனக்கு இன்னும் நம்மக்கிட்ட பிடிச்சிருக்கு, இந்த இடம் அவங்களுக்கு வந்து வாங்கணும்னு தோணி இருக்குன்றக்காக தான் திருப்பி வந்திருக்காங்கன்றதால அதுவும் இன்னொரு சந்தோஷம் நமக்கு. எந்த செலவு உங்களை காக்க வச்சிருக்கு? நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் கைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும்ல? ஆமாம், ரீசெண்டாக தான் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதினு சொல்லுவாங்க. ஸோ இந்த உச்சிஷ்ட கணபதி வந்து என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. நிறைய இடத்துங்களில் கேட்டேன், கிடைக்கல. நிறைய இடத்துலையும் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரீசெண்ட் டேஸில் தான் எனக்கு அவர் வந்து பஞ்சலோகத்தில் கிடைச்சாங்க. ஓகே, ஸோ அந்த விக்கிரகத்தை தான் நான் வீணாக சொல்லுவேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு விழாக்கள் வரும்போதும் இப்போ சிலைகள் மீது மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க? ஒரு ஏன்னா ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் தெரியும், அதை யோசித்து அந்த இடத்துக்கு போய் பேரம் பேசி அதை வாங்கி வரத்துக்குள்ளே அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். ஆமாம், அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ஆர்வம் காட்டுறாங்க? பூஜா ரூம் டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஜெனரேஷனில் நிறைய பேர் வந்து நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு பூஜை ரூம்லையுமே பெரும்பாலும் படங்களாக தான் இருக்கும்.
ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று பட்ஜெட்டாக இருக்கும், இல்லைனா மெயின்டெனன்ஸ் இருக்கும், இல்லை கிடைக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதனால நிறைய பேர் வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் பிரச்சனை கிடையாது, அண்ட் அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல வசதியாக தான் இருக்கிறோம். அண்ட் விக்கிரகத்தை மெயின்டைன் பண்ணுறதுலையும் பிரச்சனை இல்லை. அண்ட் நேற்று கூட வந்து ஒரு ஜெர்மனிலேருந்து ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே அவங்க சொந்த வீடு இருக்குது, அவங்க வீட்டில் எல்லாமே சாமி படங்களாக தான் இருக்குது, எல்லாமே நான் வந்து சிலைகளாக மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நேற்று அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக ரீப்ளேஸ் பண்ணி சிலைகளாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸை பற்றி அவங்க தெரிஞ்சிட்டாலே போதும், இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஓகே. இப்போ ஒரு புதுசாக வராங்க, பூஜை ரூமில் இந்தந்த விஷயங்கள் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. உங்களோட ஒப்பீனியனாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னென்ன விஷயங்கள் உள்ளார கொண்டு போனால்? டிஃபால்ட் தான், பூஜை ரூமில் ஒன்றுமே இல்லை. சாமி அவங்களுக்கு பிடிச்ச சாமி விக்கிரகங்கள், அதுக்கு கூட துணையாக இருக்கிற சில துணை தெய்வங்கள், அதாவது அன்னபூர்ணி வந்து மெயினாக வச்சு வழிபட மாட்டாங்க. சில பேர் வீட்டில் குலதெய்வமாக இருக்கலாம், சில வீட்டில் மெயினாக இருக்கலாம், சில சின்னதாக வைப்பாங்க, அப்புறம் காமதேனி வைப்பாங்க, ஸோ குபேரர் சைடில் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி துணை கடவுள்கள்லாம் வைப்பாங்க. மெயினாக வந்து விநாயகர், இல்லை பெருமாள், இல்லைனா சிவன், இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பூஜை சாமான், விளக்காக இருக்கட்டும், அதுக்கு விளக்குலேயே வந்து நிறைய வகையான விளக்கு இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து கஜலட்சுமி விளக்கு வைப்பாங்க, இல்லைனா காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பாங்க, இல்லை குத்து விளக்கு 2 சைடில் வைப்பாங்க. இப்போ விளக்குலேயே நிறைய மாடல்ஸ் நம்மக்கிட்ட ட்ரெண்டியாலாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி, யானைக்கு மேலே விளக்கு இருக்கிற மாதிரி, மயிலுக்கு மேலே விளக்கு இருக்கிற மாதிரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நார்மல் தட்டில், பூஜை தட்டு மேலே பஞ்சபாத்திரம், மணி, அப்புறமா வந்து நெய்வேத்தியம் காட்டுறது, துப் தானி, ஊதுவத்தி கொளுத்துறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பூஜை ரூமில் இருந்துச்சுனாலே இது ஒரு டிஃபால்ட்டான ஒரு செட்டு. இதுக்கப்புறமா அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்ததாக வேறு என்ன வேணாலும் வாங்கிச்சுக்கலாம். நம்மகிட்ட வால் ஹேங்கிங்ஸ் நிறைய இருக்குது, அழகு சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அது அவங்களுடைய பட்ஜெட்டோ அவங்க பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வரைக்கும் வச்சுருக்கீங்க? சார் நம்மக்கிட்ட வந்து 1 இன்ச்சிலேருந்து 6 அடி உயரம் வரைக்கும் நம்ம ஷோரூமில் ஸ்டாக் இருக்காங்க. ஸோ 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர், விஷ்ணு, பெருமாள், இவங்க எல்லா விக்கிரகங்களையும் பெரும்பாலும் 1 இன்ச்லேயே கிடைக்குது. ஸோ சின்ன சைஸில் பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுமாரி வாங்கிக்கலாம். இல்லை ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கணும், இல்லை பூஜை ரூம்லேயே மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் மாதிரி வைக்கணும், இல்லை ஷோகேஸில் மினியேச்சர் கலெக்ஷன் மாதிரி வைக்கணும்னாலுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 4 இன்ச்சஸ், 5 இன்ச்சஸ், 1 அடி, 2 அடி, 3 அடி, பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 6 அடி உயரத்தில் இருக்காரு. ஸோ அவங்க வீட்டு பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்கள் கேட்டவங்கனாலுமே நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகே. நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுல உங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா இது சொல்லுவீங்க? பெருமாள் சொல்வேன். பெருமாள் வந்து நான் 6 அடி பெருமாள்லாம் எங்கே வாங்க போகிறாங்கன்றதை நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பெருமாள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போனது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ 4 அடி பெருமாளும் வீட்டில் வாங்குவாங்களான்ற மாரி ஒரு ஆச்சரியத்தில் இருந்தோம். 4 அடி பெருமாள் ஈஸியாக நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. 4 அடியில் பெருமாள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வீட்டுக்கே, அதாவது கோவில் ஆஃபீஸ் ஏரியாவோ இல்லை ரிசப்ஷன் ஏரியாவுக்கோ வைக்கணுன்ற இல்லாமல் அவங்க வீட்டு பூஜை ரூமுக்குமே வாங்குறது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதேமாதிரி 6 அடி பெருமாள் வாங்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ, அதுவே வாங்குறாங்களே. ஆமாம். அதே மாதிரி குபேரரை இப்போ அதிகமாக பூஜிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது உங்கள்கிட்டேருந்து போன குபேரரால் யாருக்காச்சும் லைஃப் நாங்கள் பூஜை பண்ண நிறைய பேருக்கு குபேரர் கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்மக்கிட்ட அது ஸ்பெசிஃபிக்காக நம்மக்கிட்ட எதுவும் ஃபீட்பேக் எதுவும் வந்தது கிடையாது. யூஸ்வலாக தீபாவளி டைமில் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இன்னும் நிறையவே விற்பனை ஆகும். ஃபீட்பேக்கு நம்மக்கிட்ட கொடுத்தது கிடையாது. ஓகே. ப்ரைஸ் எதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ தூரம் வரைக்கும்? நம்மகிட்ட விக்கிரகம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ரேட். 150 ரூபா. விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்துலாம் இருக்குது. ஸோ 30 ரூபாலேருந்து நம்மக்கிட்ட பொருட்கள் இருக்குது. 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா வரைக்குமே சிலைகள் இருக்குது. ஓகே. இப்போ இந்த வெளியே சிங்கம் பார்த்தேன். இது மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஜோதிடர்கள் சொல்லி அது மாதிரியான நிறைய பொருட்கள்லாம் என்ன பொருட்கள் அதிகமாக போகும்? ஜோதிடம், வாஸ்து சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மயில் வாங்கி வைப்பாங்க, யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வாங்கி வைப்பாங்க. சில பேர் மட்டும் சிங்கம் வந்து சின்ன சைஸில் துர்கா தேவியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அம்மனுக்கு வாங்கி வைக்கணுன்றக்கும் வாங்கி வைப்பாங்க. சிங்கம், ஓகே, பெரிய சிங்கம் சிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பீஸ்க்காக ஒரு ஷோரூம் என்ட்ரன்ஸில் 2 சைடில் வைப்பாங்க. இல்லை ஒரு பெரிய கோவில் செட்டப்பில் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு என்ட்ரன்ஸில் 2 சைடில் வைக்கிறதுக்காக வாங்குவாங்க. ஓகே. என்ன மாதிரியான இன்னும் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னும் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது?
இல்லை நம்மகிட்ட நிறைய பிளான் இருக்குது. அது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சு மூவ் பண்ணுன்றது தான் எனக்கு விருப்பம். யூஸ்வலாக பேசுகிறதோட செயல்பாடில் இருக்கணுன்றது தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஆசைகள் எல்லாருக்குமே நிறைய இருக்கும். அது நடைமுறைப்படுத்துறது தான் எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ நாள் எடுக்குதுன்றதே தெரியும். பார்ப்போம் ஆண்டவ புண்ணியத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதோட அடுத்த லெவல் ஷோரூம் பண்ணணுன்றது ஆசை இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். எல்லாமே இறைவன் கையில் இருக்குது. ஓகே, உங்களோட பாதை சிங்கப்பாதையாகவே அமையட்டும், வெற்றி பாதையாகவே அமையட்டும். மகிழ் வணக்கம். நன்றி, மகிழ் வணக்கம்.